வெல்கம் டு அனதர் மினி விலாக். நாட்டுக்கோழி தான் சண்டே எடுத்திருந்தோமா. எப்போவும் கோழி குழம்பு தானே பண்ணுறோம், இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கறி எடுத்து தனியாக வச்சுருந்தேன். யூடியூப்பில் போய் ஒரு ½ சர்ச் பண்ணதுக்கு ஒன்று கிடச்சிது. செட்டிநாட் சிக்கன் கிரேவி தான். சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு பேஸ்ட் அரைக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து அரைச்சும் வச்சுட்டோம். கிரேவி பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் ஒரு மிஸ்டேக் பண்ணோம். என்னென்னா, நாட்டுக்கோழியில் ஸோ வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நானும் தண்ணி ஊற்றி 10 மினிட்ஸ் வைக்கிறேன், கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஆனால் கறி குக்கே ஆகலை. மறுபடியும் தண்ணி ஊற்றுறேன், வேக வைக்கிறேன், தண்ணி ஊற்றுறேன், வேக வைக்கிறேன். இதே மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் போயிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முன்னாடியே குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருந்துருக்கணும் கறியை. அது ஒன்று தப்பு பண்ணிட்டேன். நினச்சிட்டேன் இன்றைக்கி அவ்வளோதான்டா, கேஸும் வேஸ்ட்டு, கறியும் வேஸ்ட்டு, வீட்டில் நல்லா திட்டு வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் இல்லை, டேஸ்ட்டு பக்காவாக வந்துருந்துச்சு. சொதப்பிரும்னு நினைக்கிறதெல்லாம் நல்லா வருது, நல்லா வரும்னு நினைக்கிறதெல்லாம் சொதப்பிடுது. எப்படி தானோ செட்டிநாட் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next mini vlog.